ஹே காய்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது. ஒரு குயிக்காக எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கும் செஞ்சாச்சு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் சாம்பார் வெங்காயம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கேரட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அவரைக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு முள்ளங்கி அதுவும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து சால்ட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா சாம்பார் வந்து தக்காளி வேறு போட்டிருக்கோம், புளிப்பு அதிகமாகிடும். ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன். சாம்பார் பருப்பு, தோரம் பருப்பு ஒரு 4 விசில் குக்கரில் வந்து விட்டு இறக்கியிருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ கடாயில் பண்ணிங்கன்னா காய்கறிலாம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி குக்கரில் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா சாம்பார் ரெடி. இது தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வேக வச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் எப்பயுமே. அதனால் வந்து லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனால் வந்து லைட்டாக வந்து தனியா பொடி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே லைட்டாக திக்காகிடும். இப்போ ஃபைனலாக தாளிப்பு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் வந்து சாம்பார் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி குயிக்காக வந்து இந்த சம்மருக்கு வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். See you.